ஆர்ப்பாட்டம். சரி, இனியன் ராபர்ட், சரி, ஒரு ப்ரோ இன்குபென்சி பீகார்ல வொர்க் அவுட் ஆயிருக்கலாம். கூட்டணி ஆட்சியான்னு சொல்லவே இல்ல ரெண்டு பேரும். ப்ரோ இன்குபென்சி பீகார்ல வொர்க் அவுட் ஆயிருக்கலாம், தமிழ்நாட்டுல வொர்க் அவுட் ஆகிறதுக்கான சாத்தியமே இல்லன்றாரு. இல்ல, இங்க உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுல இல்ல. உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இயற்கையாவே ஒரு எதிர்ப்பலை இருக்கும், எதிர்ப்பு மனநிலை இருக்கும். அதை நம்ம இல்லவே இல்ல, ஜீரோன்னு சொல்ல முடியாது, நிச்சயமா இருக்கிறது. ஆனா அது பீகார் அளவுக்கு இல்ல. இப்போ பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்துல எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் எக்ஸிகியூஷன்ல இருக்கும் பொழுது பணம் 10,000 1.5 கோடி பெண்களுக்கு வருது. அந்த மாதிரியான சுதந்திரம் இங்க இருக்குமா? இங்க எலெக்ஷன் கமிஷன் வாயை பொத்திட்டு இருக்குமா தமிழ்நாட்டுல? இப்போ சூர்யா சொல்லும் போது சொன்னாரு, தேர்தல்ல முறைகேடு நடக்கல, வாக்கு திருட்டு நடக்கலன்னா நாங்க கேட்கறது எலெக்ஷன் கமிஷன் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறோம். தயவு செஞ்சு இந்த போல்டு லிஸ்ட தயவு செஞ்சு நீங்க மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுங்க. நாங்க 2 நாள்ல சொல்றோம் பீகார் தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்கா இல்லையான்றத நாங்க 2 நாள்ல சொல்றோம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதை கொடுக்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க சார். அந்த டிஜிட்டல் இந்தியாவில மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ இங்கதான் சந்தேகம். இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு யாருக்கும் பாஜகவுக்கோ பாஜக சார்ந்தவங்களுக்கோ எந்த விதமான கருத்தும் இல்லைங்க. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்க ஆன்டிகம்சி இருக்கதான் செய்யுது. பட் சிறிய அளவுல இருக்கு, பெரிய அளவுல இந்த கூட்டணிக்கு பாதிப்பு வரக்கூடிய அளவுல அது இல்ல. ஆனா எலெக்ஷன் கமிஷன் சாதகமா செயல்படுற சூழ்நிலையில இங்க என்ன நடக்கலாம்ன்ற கருத்தையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கு பாக்கலாம். சார், இதே இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். இந்த தலைப்பை ஒட்டிய கேள்வியை மக்கள் மன்றத்தில் முன் வச்சிருந்தோம். மக்கள் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பீகார் பாணியில் தமிழ்நாட்டிலும் பாஜக கூட்டணிக்கு வெற்றி சாத்தியமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தோம். சாத்தியம் இல்லை அப்படின்னு 2 வாய்ப்புகளை கொடுத்திருந்தல. சாத்தியம் அப்படின்னு 31 விழுக்காட்டினரும், சாத்தியமே இல்லை அப்படின்னு 69 விழுக்காட்டினர் சொல்லியிருக்காங்க. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.